ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான தகவல் பத்தி பார்க்கலாங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டம் பத்தின பல தகவல் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாவே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே ஆன்லைன்லயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு தகவல் எந்த சேனல்லையும் வந்து ஷேர் பண்ணல. முதல் முறையா நம்ம சேனல் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பத்தி ஷேர் பண்றோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தகவல்லாம் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, முதலாவதா பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் முன்னுரிமை பட்டியல் பதிவிறக்கம் செய்வது எப்படி? ஸோ முன்னுரிமை பட்டியல் வந்து போடுவாங்க. இப்போ கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வந்து இவங்களுக்கு முதலாவதா கொடுக்கலாம், இவங்களுக்கு ரெண்டாவதா கொடுக்கலாம் அப்படின்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த நம்பர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பட்டியல் நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணி பாக்குறது அப்படிங்கிற டீடைல்ஸ் முதலாவதா பார்க்கலாம். இப்போ அந்த திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த தகவல் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இதுவரை பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் பயனடைந்தவர்கள், அவர்கள் பெற்ற தொகை, அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பதிவெண்கள் போன்றவைகளை பதிவிறக்கம் செய்வது எப்படி? ஸோ இந்த தகவல் இரண்டாவதா பார்க்கலாம். மூணாவதா, உங்கள் கிராமத்தில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் பதிவு செய்துள்ளவர்கள் பட்டியல் பதிவிறக்கம் செய்வது எப்படி? உங்களுடைய வில்லேஜ்ல எத்தனை பேர் வந்து இந்த திட்டம் மூலமா வீடு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நாலாவதா, பயனாளியின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட எண், அதாவது NREGA நம்பரு, பேங்க் டீடைல்ஸ், அதே மாதிரி ஆதார் லிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா அதற்கான ஸ்டேட்டஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாம நீங்க ஆன்லைன் மூலமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 4 தகவல் எப்படி ஆன்லைன் மூலமா பார்க்கறது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதலாவதா பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் முன்னுரிமை பட்டியல் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்க காமனா ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுக்குள்ளாரே எல்லா டீடைல்ஸும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனா ஆவாஷாப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பாருங்க, ரிப்போர்ட் அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதலாவது அந்த முன்னுரிமை பட்டியல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நேரா கீழே வாங்க. இந்த இடத்துல பாருங்க SECC ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கீழே லாஸ்டா பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் SECC டேட்டா வெரிஃபிகேஷன் சம்மரி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நாலாவது ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல்லயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்க ஆல் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் தாலுக் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும். அதை சால்வ் பண்ணி அதற்கான ஆன்சர் வந்து நீங்க இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணணும். இந்த பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரியாரிட்டி டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த லிஸ்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் எக்ஸல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணலாம். அல்லது டவுன்லோட் PDF கிளிக் பண்ணீங்கன்னா PDF ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரியாரிட்டி நான் எங்கெங்க போய் செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம், பிளாக் நேம் இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணது. அடுத்தபடியா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். பெனிஃபிஷரி நேம், உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா பேர் கொடுத்துருப்பாங்க. மதர் நேம் கொடுத்துருந்தீங்கன்னா மதர் நேமு. தென் கேட்டகரி, கேட்டகரிங்கிறது வந்து கம்யூனிட்டி கேட்டகரி, SCயா STயா MBCயா ஜென்ரல் கேட்டகரியா அது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கு ரைட் சைட்ல பாருங்க ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ SC கேட்டகரியில இந்த பெனிஃபிஷரி நேம் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. அடுத்து ரெண்டாவது ப்ரியாரிட்டியா இருக்கு, இவங்களுக்கு வந்து ரெண்டாவது ப்ரியாரிட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய பெயர் வந்து எத்தனாவது ப்ரியாரிட்டியில இருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் SC கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ST கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறமா அதர்ஸ் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, தென் மைனாரிட்டி கேட்டகரிக்கும் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதர்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்ல வந்து ST கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ST கேட்டகரியில யாரும் வந்து அப்ளிகேஷன் போடல, அதனால ST கேட்டகரி இல்ல. மற்ற வில்லேஜ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்க ப்ரியாரிட்டி வைஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனாவது ப்ரியாரிட்டியில வந்து இந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தபடியா ரெண்டாவது தகவல், இதுவரை பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் பயனடைந்தவர்களுடைய பட்டியல், அவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா அகைன் இந்த ஆவாஷாப்ட் அப்படிங்கிறதுல ரிப்போர்ட் அப்படிங்கிற பேஜ் வந்துக்கோங்க. இதுல ஹவுஸ் ப்ராக்ரஸ் அகைன்ஸ்ட் த டார்கெட் பினான்சியல் இயர் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். பிசிக்கல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸ் கீழே A2
இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா அடுத்தபடியாக இது வரைக்கும் நீங்கள் லிஸ்ட் இது, அதாவது இந்த திட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்குமே எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வேணும் அப்படின்னா டேரெக்டாக இது அப்படியே இருக்கட்டும், ஜஸ்ட் ஸ்டேட் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அல்லது ஒரு பர்டிகுலர் நிதியாண்டில் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஃபினான்ஷியல் இயரை மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணுறேன். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் தாலுகா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்க. தென் கீழே ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இந்த லிஸ்ட் படி ஃபர்ஸ்ட் வில்லேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பெனிஃபிஷரி யார் பேரில் வந்து இந்த திட்டம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர் இருக்கும். அவங்களுடைய ஃபாதர் மதர் பெயர் இருக்கும். ஹவுஸ் அலாட்டட் டு யாருக்கு, ஜாயிண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா சாங்ஷன் நம்பர் இருக்கும். இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்குது, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் கடைசியாக ரிலீஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு. தென் நெக்ஸ்ட் ஹவுஸ் ஸ்டேட்டஸ், ஹவுஸ் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஊரில் வந்து எத்தனை பேர் இது மூலமாக அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ தொகை வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக உங்கள் கிராமத்தில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் பதிவு செய்துள்ளவர்கள் பட்டியல் பதிவிறக்கம் செய்வது எப்படி? ஸோ உங்களுடைய வில்லேஜில் வந்து எத்தனை பேர் இந்த திட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அகைன் இந்த ஹோம் பேஜில் இந்த இடத்துல ஏவா ஷாப்பில் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இஎஃப்எம்எஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இஎஃப்எம்எஸ் ரிப்போர்ட்டில் பெனிஃபிஷரிஸ் ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரோசன் அண்ட் வெரிஃபைட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் வேணும்னா ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு டோட்டல் லிஸ்ட்டே வேணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆல் ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக சேம் அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட், தென் நெக்ஸ்ட் தாலுகா, தென் நெக்ஸ்ட் வில்லேஜ் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா இருக்கும். அதை சால்வ் பண்ணி அதற்கான ஆன்சர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சாரி -27. ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் செலக்ட் பண்ண இந்த வில்லேஜில் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 2 பேருக்கு வந்து வெரிஃபை ஆகிருக்குது. ஸோ பெனிஃபிஷியரி நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, பேங்க் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேங்க் ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுடைய விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஜெக்டான ரீசன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் 4வது ஆப்ஷன் பார்க்கலாம். பயனாளியின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட எண் NREGA நம்பரு, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, தென் நெக்ஸ்ட் ஆதார் லிங்க் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஸ்டேட்டஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4வது ஆப்ஷனுக்கு நீங்கள் அகைன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு ஏவா ஷாப்பில் போயிட்டு ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க கான்வெர்ஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் முதல் ஆப்ஷனா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆதார், ஜாப் கார்டு, SBM, SECC, மொபைல் நம்பர் சீடட் இன் MIS ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆல் ஸ்டேட் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா மாவட்டம், தாலுகா, தென் வில்லேஜ். நெக்ஸ்ட் கேப்சா கோடு இருக்கும். அதை சால்வ் பண்ணி கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். அல்லது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் தேவையில்ல. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாவே அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடுது, பெனிஃபிஷரி நேம் வந்துடுது, ஹவுஸ் யாருக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, தென் ப்ரியாரிட்டி எத்தனாவது ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆதார் ஸ்டேட்டஸ் பாருங்க, ஆதார் ஸ்டேட்டஸ் சீடட் அப்படின்னா ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். நாட் சீடட்னா லிங்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் UID ஸ்டேட்டஸ், ஆதார் வந்து வெரிஃபை பண்ணியிருக்குது. ஹவுஸ் ஸ்டேட்டஸ், ஹவுஸ் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எந்த பேங்க்ல வந்து அவங்க அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த பேங்க்னுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, பேங்க்னுடைய பிரான்ச் கொடுத்துருப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட் இருக்கும், சாங்ஷன் நம்பர் இருக்கும், எத்தனாம் தேதி வந்து சாங்ஷன் பண்ணப்பட்டது, எவ்வளோ அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, சாங்ஷன் அமௌண்ட்டு. தென் அப்படியே ரைட் சைடில் வந்தோம்னா இந்த இடத்துல பாருங்க நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸு, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, NREGA ஜாப் கார்டு நம்பர், இதுதான் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு எண். அந்த ஜாப் கார்டு நம்பர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஸ்டார் போட்டிருப்பாங்க. இது நம்ம எதுவும் செக் பண்ண முடியாது, நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தகவல் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஆதார் நாட் சீடட் அப்படின்னு இருந்ததுன்னா ஃபர்தராக வரக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு வராமல் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.